நீங்க நினைக்கலாம் வாழ்க்கை பட்டு போச்சுது, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுது, வயசெல்லாம் கடந்து விட்டது, இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கைன்றதே கிடையாது, இனிமே இப்படியே சாகு வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உங்களை சிருஷ்டித்த ஒரு தேவன், நீங்க அவரை தேடி வந்திருக்கீங்க. இப்பதான் அவரை தேடி வந்திருக்கிறீங்க. இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவர் என்று அறிந்து வந்திருக்கிறீங்கல்ல. அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகளே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தேவன் அதை ஆசீர்வதித்து தருவார். பிந்தி விட்டது, முடிந்து விட்டது, இனி அவ்வளவுதான், இனி துளிர்க்காது, பட்டு போச்சுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? துளிர்க்கும். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தா பட்ட மரமும் துளிர்க்கும், காய்ந்து போன மரமும் துளிர்த்து கனி கொடுக்கும். அவராலே முடியும். உங்க வாழ்க்கை துளிர்க்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, செழிப்பை காண்பீங்க. நீ ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.